ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். கோதுமை மாவு முட்டையை வச்சுருந்தாங்க. இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. இது நல்லா புஃப்னு எழும்பி வந்திருக்கு. வாங்க இந்த சிம்பிளான எக் ரோலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், இன்னொரு கப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 முட்டையை வேக வச்சு நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது காய் சீவில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை எடுத்து நம்ம சீவிடுறேன். எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா துருவி எடுத்துட்டேன். இதுவும் ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்க வேண்டாம். அப்படியே கலரி கொடுத்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு துருவி வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். முட்டையை அப்படியே கலரி கொடுத்துட்றேன். மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஸ்டவ்லேயே பார்த்தீங்கன்னா கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை காய விட்டுடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா தேய்ச்சிட்டு இப்போ 4 சைடு நம்ம கத்தி வச்சு அழகாக சமமாக கட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை மசாலா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த ஷீட்டில் இதை வச்சிடுறேன். வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா மைதா மாவை கொஞ்சமாக நம்ம தடவிக்கலாம். தடவிட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம மைதா மாவை தடவிடுறேன். ரெண்டு சைடும் மைதா மாவு இந்த மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா காஞ்சிச்சு. ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். லைட்டாக ஒரு சைடு செவந்த பிறகு திருப்பி விட்டுடலாம். இல்லைன்னா ஒரே சைடு இருந்ததுன்னா காந்து போயிடும்.
2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிற ரோலையை நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். ரெண்டு சைடும் இதுவும் ஃப்ரை ஆகி வந்துச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எக் ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சிங்க. சுட சுட ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.